நேயர்களே, நோன்பு பெருநாள் தினத்தன்று இஸ்ரேலிய கொடுங்கோல் ராணுவம் காசா மக்களுக்கு ஒரு கொடூரமான செய்தியை வெளியிட்டுள்ளது. நேயர்களே, நோன்பு பெருநாள் தினத்தன்று இஸ்ரேலிய கொடுங்கோல் ராணுவம் காசா மக்களுக்கு ஒரு கொடூரமான செய்தியை வெளியிட்டுள்ளது. அதாவது, காசாவில் அதிக மக்கள் வாழும் பகுதியான ரஃபா நகர் பகுதியிலிருந்து உடனடியாக மக்கள் வெளியேற வேண்டும் என துண்டு பிரசுரங்களை விமானத்திலிருந்து நிலத்தில் கொட்டியுள்ளது. இறுதியாக நடந்த போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு முன்னர் சுமார் 10 லட்சம் மக்கள் ரஃபாவில் தஞ்சமடைந்திருந்தனர். இஸ்ரேலிய படைகளின் ஊடுருவல் அதிகரித்ததால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதும் பல லட்சம் மக்கள் அப்பிரதேசத்திலிருந்து வெளியேறிய கதையும் உங்களுக்கு தெரிந்தது. பின்னர் இடைக்கால 2 மாத யுத்த நிறுத்தம் ஏற்பட்டதால் மீண்டும் பல லட்சம் மக்கள் திரும்ப தங்களது பொருட்களை எல்லாம் சுமந்து கொண்டு ரஃபா நகரத்துக்கு மறுபடியும் சென்று அங்கு தஞ்சமடைந்திருந்தனர். இந்த இஸ்ரேலிய கொடுங்கோல் ராணுவம் மறுபடியும் அப்பிரதேசத்தில் பாரிய தரைவழி தாக்குதல் ஒன்றை மேற்கொள்வதற்காக அப்பிரதேசத்தில் உள்ள மக்களை உடனடியாக வெளியேறுமாறு துண்டு பிரசுரங்களை விமானத்திலிருந்து கொண்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து ஹமாஸ் அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுத்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. அதாவது, மீதமுள்ள அனைத்து பணைய கைதிகளையும் தாங்கள் விடுதலை செய்ய போவதாக செய்திகள் வெளிவருகின்றது. ஆனால் சில உள்நாட்டு வெளிநாட்டு செய்திகளில் இஸ்ரேலிய ராணுவம் தங்களின் ஒப்பந்தப்படி காசாவை விட்டு வெளியேறியதன் காரணமாக ஹமாஸ் மீதமுள்ள பணைய கைதிகளை விடுதலை செய்ய தீர்மானித்ததாக செய்திகளை வாசிக்கின்றனர். ஆனால் உண்மை என்னவெனில், ஹமாஸ் காசா தொடர்பான யுத்தத்தில் ஒரு முடிவான நிலைக்கு வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. அதாவது 2இல் 1 போருக்கு தயாரானதாகவே தெரிய வருகிறது. இந்த வகையில் ஹமாஸ் போராளிகள் பணைய கைதிகளை கடத்திய விடயம் என்னவெனில், அவர்களை கொலை செய்வதற்காக அல்ல, மாறாக தங்கள் இலக்குகளை அடைய இஸ்ரேலை நிர்பந்திப்பதற்காகவே நடத்திய ஒரு யுக்தி என்பது கடத்தப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட பணைய கைதிகளுக்கு நன்கு தெரியும். எனவே இனி இந்த கொடுங்கோல் இஸ்ரேலிய ராணுவத்தோடு எந்த ஒரு யுக்தியை கையாண்டாலும் அல்லது கைக்கொள்ளாது இருந்தாலும் இஸ்ரேலிய ராணுவத்தை பொறுத்தவரையில் முஸ்லிம்களை இஸ்ரேலிலிருந்து விரட்டுவது அல்லது அழிப்பது என்ற ஒரே நோக்கத்திலேயே செயற்பட்டு வருவது ஹமாஸ் போராளிகளுக்கு திட்ட தெளிவாகிவிட்டது எனலாம். ஆகவே மீதமுள்ள அனைத்து பணைய கைதிகளையும் விடுதலை செய்வதற்கு ஹமாஸ் தீர்மானித்துள்ளதாக அறிய கிடைக்கிறது. அடுத்த செய்தி என்னவென்றால், சென்ற மார்ச் மாதம் 7ஆம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு ஒரு மிரட்டல் கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த விடயமானது, தங்களோடு புதிய அணுசக்தி ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட வேண்டும், இல்லாவிட்டால் 2 மாதத்துக்குள் ஈரானில் பாரிய குண்டுமழை பொழியப்படும் என ஒரு மிரட்டல் கடிதம் போல ஒன்றை டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு அனுப்பி வைத்திருந்தார். அதனை பார்த்த ஈரான், நாங்கள் அமெரிக்காவோடு எந்தவித அணுசக்தி ஒப்பந்தத்தையும் செய்ய தயாராகவும் மாட்டோம் என அறிவித்திருந்தது. வேண்டுமானால் ஐரோப்பிய நாடுகளோடு நாங்கள் அணுசக்தி சம்பந்தமான சில ஒப்பந்தங்களை செய்ய தயாராக உள்ளோம் என பகிரங்கமாக அறிவித்தல் விடுத்திருந்தது. இதனை பார்த்த டொனால்ட் ட்ரம்புக்கு மிகவும் கடுப்பானது எனலாம். எவரோடும் ஒப்பந்தம் செய்ய முடியாது, எங்களோடு தான் ஈரான் ஒப்பந்தம் செய்து அணுசக்தி சம்பந்தமான ஒரு விடயத்துக்கு முடிவுக்கு வர வேண்டும் என்று ஆங்காங்கே ஊடகங்களில் பேசி வந்து தற்போது 2 மாதங்கள் முடியப் போகின்றது. ஈரான் ஒரு முடிவுக்கு வரவில்லை என்றால் நாங்கள் ஈரான் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் என ஆங்காங்கே ஊடகங்களில் பேசி வருகின்றார். இதனைத் தொடர்ந்து ஈரான் வெளிவிவகார அமைச்சர் சுவிட்சர்லாந்து தூதரகத்தின் ஊடாக அமெரிக்காவுக்கு ஒரு செய்தி அனுப்பியுள்ளது. அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்ட விடயமானது, குறித்த ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு மிரட்டல் விடுப்பது சர்வதேச ஐநா சாசனங்களுக்கு முரணானது. எனவே ஐக்கிய அமெரிக்கா சர்வதேச ஒழுங்கு விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என டொனால்ட் ட்ரம்புக்கு பாடம் எடுத்துள்ளார் ஈரான் வெளிவிவகார அமைச்சர். மேலும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்ட விடயமானது, அமெரிக்கா ஈரானுடைய பூமியில் குண்டுமழை பொழியுமானால் திட்டமாக அமெரிக்காவை ஈரான் பழிவாங்கியே தீரும் என திட்டவட்டமாகவே குறிப்பிட்டு விட்டது. இந்த வகையில் இந்த செய்தியை, அதாவது இந்த கடிதத்தை அமெரிக்காவிடம் தாங்கள் ஒப்படைப்பதாக சுவிட்சர்லாந்து தூதரகம் ஈரானிய வெளிவிவகார அமைச்சுக்கு உத்தியோகபூர்வமாக செய்தியை அனுப்பியுள்ளது. தற்போது அமெரிக்கா ஈரானை மிரட்டும் வகையில் சுமார் ஈரானிலிருந்து 2300 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாகூஸ் தீவுகளில் அமெரிக்காவின் V2 விமானங்களை தரையிறக்கியுள்ளதாக செய்திகள் கிடைக்கின்றது. இதனை அவதானித்த ஈரானிய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா கொமைனி அவர்கள்
அமெரிக்கா பேரழிவு ஒன்றை சந்திப்பதற்கு அவசரப்படுவதாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். அடுத்த செய்தி என்னவென்றால், இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு ராஜதந்திர விஜயமாக ஹங்கேரி நாட்டுக்கு செல்ல உள்ளதாக செய்திகள் கிடைக்கின்றது. இதனை அவதானித்த சர்வதேச மன்னிப்பு சபை ஹங்கேரி நாட்டுக்கு அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. அந்த அறிவித்தலில் குறிப்பிடப்பட்ட விடயமானது, மனித குலத்துக்கு எதிராக மிகப்பெரிய தவறு ஒன்றை செய்பவர் உங்கள் நாட்டுக்கு வருகிறார். எனவே அவரை உடனடியாக கைது செய்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறு ஹங்கேரியை வேண்டிக் கொள்கின்றேன் என சர்வதேச மன்னிப்பு சபை அந்த கடிதத்தில் வேண்டியுள்ளது. அடுத்த செய்தி என்னவென்றால், இந்த இஸ்ரேலின் கொலைக்களம் பற்றிய சில செய்திகள் வெளிவந்துள்ளது. ஹமாஸ் இருக்கின்றார்கள் என்று பொதுமக்களை படுகொலை செய்யும் இந்த இஸ்ரேல் மனிதாபிமான பணிகளுக்காக காசாவுக்குள் நுழைந்த சுமார் 1513 மனிதாபிமான அதிகாரிகளை படுகொலை செய்துள்ளது. மேலும் 34 மருத்துவமனைகள் மற்றும் 80 சுகாதார மையங்களையும் குண்டு வீசி தரைமட்டமாக்கியுள்ளது. இந்த வகையில் மனிதாபிமான பணிகளுக்காக மேற்கு ரஃபா பகுதியில் வேலை செய்து கொண்டிருந்த சில செம்பிறை மற்றும் சிவில் பாதுகாப்பு உறுப்பினர்களை மிக ரகசியமாக கடத்தி சென்று அவர்களை தூக்கிலிட்டு காசாவில் ஒரு பகுதியில் 2.5 மீட்டர் ஆழத்தில் புதைத்துள்ளனர். இவ்வாறு கொலை செய்யப்பட்டவர்கள் பின்னங்கை கட்டப்பட்டு சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு கொலை செய்யப்பட்டவர்களில் ஐநாவின் துணை நிறுவனங்களில் வேலை செய்த 2 ஊழியர்களும் உள்ளடங்குவதாக செய்திகள் தெரிவிக்கின்றது.